இந்த சீரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வெப் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு டே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ரீகேப் போடுறாங்க கரெக்ட்டா? இதுவரை அப்படின்னு போடுவாங்கல்ல, நம்ம வீடியோல போட வேண்டியது இருக்குது. ஏன்னா சீரியல் கூட முடிஞ்சிரும் போல இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் முடியவே மாட்டேங்குது. பல வருஷமா நடந்துகிட்டே இருக்கிறதுக்கு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு லிங்க் ஆகி எங்கெல்லாமோ போயிட்டு இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன, இந்தியாவும் ரஷ்யாவும் ஜிகிரி தோஸ்து, நம்மளோட பல வருஷ ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலுமே வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து பெருசா ஆயில்லாம் வாங்கினது இல்லைங்க. இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஆனா இப்போ வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கும் போர் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து எவனுமே பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதை நிறுத்திட்டாங்க. அப்ப ரஷ்யா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, ஆஹா என்னடா நம்ம கூட யாருமே வந்து ரஷ்யா ஆயில் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், யாரு, சைனா, இன்னொன்னு இந்தியா. நம்ம 2 பேருக்குள்ள 1000 பஞ்சாயத்து இருக்கலாம். ஆனா ரஷ்யாவுக்கு நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே. நம்ம 2 பேர்கிட்ட கம்மியான விலைக்கு ஆயில தரேன்னு சொல்லிட்டு நம்மளும் ஆயில வாங்கிட்டு இருந்தோம். விச் இஸ் அ கிரேட் டீல். நம்ம ஃப்ரெண்டுக்காகவும் நிற்கிற ஒரு நல்ல டீலும் கிடைக்குது. பொதுமக்கள் கிட்ட வந்து அந்த ஆயில் போய் சேரிட்டு, விச் இஸ் பெட்ரோல், டீசல் நம்ம ஊருக்கு வந்துட்டு இருந்துச்சு. இதை பார்த்துட்டு இருக்கிற ட்ரம்ப் என்ன யோசிக்க ஆரம்பிச்சாருன்னா, என்னடா நம்ம வந்து ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நம்ம சொல்றோம், எல்லாரும் கேட்டுடுறாங்க. இந்த இந்தியாவும் சைனாவும் மட்டும் நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்தியாவையும் சைனாவையும் கேட்க வைக்கணும்னா எங்கேயாவது நம்ம அவங்களை பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அமெரிக்கா கூட பண்ற பிசினஸ், சைனா அமெரிக்கா கூட பண்ற பிசினஸ், ஓகேவா? 2 இடத்துலயுமே இந்தியா தான் அதிகமா அமெரிக்கா விட சம்பாதிக்குது, சைனா தான் அமெரிக்கா விட அதிகமா சம்பாதிக்குது. ஸோ 2 பேர் பிசினஸ் பண்றாங்கன்னா ஒருத்தங்க அதிகமா ப்ராஃபிட் பார்ப்பாங்கல்ல, அந்த ப்ராஃபிட் பார்க்குற கண்ட்ரியா இந்தியா இருக்குது. நம்மளோட சிச்சுவேஷன்ல இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஷிப்ல, சைனா அமெரிக்கா ரிலேஷன்ஷிப்ல சைனா இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு ஆயுதமா எடுத்துக்கிற ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ் மேலாம் டாக்ஸை ஏத்திட்டே போயிட்டு இருக்காரு. விச் மீன்ஸ் இந்த ஒரு தண்ணி கேன் வந்து இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போச்சுன்னா இதுக்கு 50% எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி 100 ரூபாய்க்கு போயிட்டு இருந்த தண்ணி கேனை வந்து 150 ரூபாவா மாத்தி வச்சிடுறாரு. சைனால இருந்து இதே தண்ணி கேன் போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 100 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கிற தண்ணி கேனை வந்து 155% டாக்ஸ் போட்டு 255 ரூபீஸ் ஆக்கி வச்சிடுறாரு. ஸோ இந்தியா மேல எப்படி 100 ரூபீஸ் வாட்டர் கேன் 150, சைனாக்கு வந்து அதே 100 ரூபீஸ் வாட்டர் கேன் வந்து 255 ரூபீஸ். எப்படி இவ்வளோ வந்து டாக்ஸை போட்டு ஏற்றி வச்சிடுறாரு. இப்படி ஏற்றி வச்சுட்டே இருக்கிறப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து எஸ் நம்மளோட ரஷ்யன் ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம், எல்லாமே கரெக்ட். நம்மளோட நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல நம்மளுக்காக போருக்கு வந்த ஒரு நாடு, போர் நடக்கலைனாலும் போருக்காக கூட நின்ன ஒரு தோளோட தோள் நின்ன ஒரு நாடு வந்து ரஷ்யா. ஸோ ரஷ்யாவை நம்ம ரொம்ப விட்டும் கொடுக்க முடியாத ஒரு மாதிரி என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு டீல் சீம்ஸ் டு ஹேவ் பீன் கட், ஓகேவா? இது வந்து இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறப்போ நம்ம பெருசாக அனௌன்ஸ் பண்ணி வாங்கல. பட் இப்போ வந்து நம்ம அந்த ஆயிலை கம்மி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிய வருது. இஃப் என்டிடிவி அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் அல் ஜசீரா, பிபிசி இவங்களோட ஆர்டிகிள்ஸ் எல்லாம் அதன்படி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு டீலை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ப்ராபப்ளி இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு புது டீல் சைன் பண்ணுவாங்க. இந்த டீலின் படி என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 50% டாக்ஸ் ஆல்ரெடி இந்தியாவிலேருந்து போகிற இந்த வாட்டர் கேனுக்கு 100 ரூபீஸ் இல்லை 150 ரூபீஸ் போயிட்டு இருக்குது. இதை 15% டாக்ஸாக கம்மியாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விச் மீன்ஸ் 150க்கு இப்போ வித்துட்டு இருக்கிற இந்த வாட்டருக்கான 115க்கு ஆல்ரெடி எப்படி பார்த்தாலும் 100 ரூபாயிலேருந்து அதிகம் தான். நம்ம முதல்ல வித்துட்டு இருந்ததை விட அதிகம் தான் 15% டாக்ஸ். பட் ஸ்டில் தட் இஸ் வே லெஸர் தென் 50% டாக்ஸ். ஸோ வந்து இப்போ 15% டாக்ஸ்க்கு கம்மியாக வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு இந்தியா வந்து சில விஷயங்கள் அவங்க சொல்றதுல இருந்தோம் நம்ம கேட்கணும். ஸோ இந்தியா வந்து கம்ப்ளீட்டாக இறங்கி போகல. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த ஆர்டிகிள்ஸ் படி கொஞ்சமா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற ஆயில கம்மியாக்கிப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இப்போ நம்ம வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஆயில 33%, 1/3 ஆஃப் த ஆயில் வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்தா வாங்கிட்டு இருக்கோம். இட் வாஸ் லெஸ் தென் 2%. அங்க இருந்து கம்மியான விலை கொடுக்குறாங்கன்னா நம்ம 33 போனோம். இப்போ ட்ரம்ப் ஒரேடியா தொல்லை கொடுத்துட்டு இருக்காரு. ட்ரம்ப்புக்கு டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு தொல்லை கொடுத்தாருனா கவர்மெண்ட் பார்த்துக்கலாம். வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க. இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.